ஹாய் கைஸ், வெல்கம் டு அம்மா கொஞ்சம் ஜோன் ஆஃபீஸா. இன்னைக்கு என்னம்மா டே? இன்னைக்கு உமன்ஸ் டே. என்னம்மா? ஆமா, அதனால உமன்ஸ் டேனால இன்னைக்கு அதுவும் சண்டேவா வந்ததுனால சரி வெளியில எங்களுக்கு தெரியாத அளவு நம்ம செலிப்ரேட் பண்ணலான்னு இருக்கோம். சண்டேவும் கலந்ததுனால அப்படியே வெளியில போயிட்டு சிம்பிளா ஒரு லஞ்ச் சாப்பிட்டு உமன்ஸ் டேவை நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்றோம் வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஆமா, இன்னைக்கு உமன்ஸ் டே. ஆனா பெரிய லெவல்லாம் இல்லை, ஏதோ எப்போ நார்மலாக சண்டேக்கு வெளியே வருவோம் போவோம். சரி, அது கூட சேர்த்து இதையும் ஒரு சின்னதாக செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு நினச்சிருக்கோம். சரி, அதனால தான் நாங்கள் வெளியில் வந்தோம். இன்னைக்கு உமன்ஸ் டே இல்லையா, ஆனால் அது தாய்மையை பாராட்டுற நாள். ஏன்னா இது தாயோட அம்மா டே கிடையாது, மதர்ஸ் டே கிடையாது. இருந்தாலும் அம்மான்றது உலகத்துக்கே ஒரு சிறந்தவங்க இல்லையா, அதனால இன்னைக்கு மகளிர் தினம் இல்லையா, அதனால தாய்மையை பாராட்டுற நாள் இன்னைக்கு அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிறோம். ஏன்னா நம்மளை பற்றவங்களும் ஒரு பெண் தானே, அதனால அவங்களையும் நம்ம ஒரு பாராட்டணும் அப்படின்ற ஒரு மனசுல நான் சொல்கிறேன். அந்த மாதிரி நினச்சி சொல்கிறேன். தாயின்னு பிடிக்காதவங்க யாருமே இல்லை. அந்த தெய்வத்துக்கே கூட தாயின்னா ஒரு தனி ஒரு இதுதான். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு தாயின்னும் போது அவங்க தெய்வத்தை விட ஒரு படி மேலே தான் நினச்சி பேசுவாங்க. அது மாதிரி நீங்களே கூட தான் அப்படி தான் இருப்பீங்க. அதனால தான் எனக்காக நான் நினச்சேன் இன்னைக்கு மகளிர் தினம் போது நம்ம அம்மாவை பற்றியும் பாராட்டலாம். ஏன்னா எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது, அவளும் என்ன சொல்கிறான் இல்லையா, அந்த மாதிரி எனக்கு எங்கள் அம்மா சொல்கிறோம் அப்படின்ற ஒரு இதெல்லாம் சொல்கிறேன். தாய்மை பாராட்டலாம். நீங்கள் கூட மகளிர் நம்மளாம் பொம்பளைங்க சிலர் சொல்லுவாங்க, நீங்களாம் அதுக்கு தான் லாக்கி, இதுக்கு தான் லாக்கி, நீ அதெல்லாம் போகக்கூடாது, இதெல்லாம் செய்யக்கூடாதுனாங்க. அப்படியெல்லாம் இல்லை கை. இப்போ இருக்கிற காலத்துக்கு எல்லா பெண் பிள்ளைங்களும் வெளியே வாங்க, வெளி உலகத்துக்கு தைரியமாக செயல்படுங்க. எல்லாருக்குமே தைரியம்னு ஒன்று இருந்தால் மட்டும் போதும், அதை எதையுமே சாதிச்சிடலாம் நம்ம. இவங்க அப்படி சொன்னாங்க, பேசுகிறவங்க பேசிகிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வேறு வேலை இல்லைன்னு நம்ம நினச்சிக்கணும், நமக்கு வேறு வேலை இருக்குன்னு நினச்சி நம்ம போயிடணும். அதனால் தைரியம்தான் ஃபஸ்ட்டு. அதை நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, பயப்படாதீங்க. படித்தவங்க ஒரு குழந்தை நமக்கு பிறந்தா அந்த குழந்தைக்கு படிப்பு கொடுங்க ஃபஸ்ட்டு. பொருளை சேர்க்குறோமோ, நகையை சேர்க்குறோமோ, இடத்த சேர்க்குறோமோ, அது ஏன்னு இல்லை. ஆனால் அவங்களுக்கு தைரியத்தை கொடுத்து ஒரு படிப்பை ஒன்று கொடுங்க, அது போதும். அவங்க காலில் சொந்த காலில்னு அவங்க குழந்தை குட்டியெல்லாம் அவங்க வளர்த்துக்க அவங்களுக்கு ஏதுவாக இருக்கும். ஆனாலும் படித்தவங்க மட்டும்தான் படித்தவங்க மட்டும்தான் இப்போல்லாம் தைரியமாக வெளியே வர முடியுமா? படிக்காதவங்க அப்படியெல்லாம் இல்லை. படிக்காதவங்களாம் வெளியே வரலாம். படிக்காதவங்க இப்போ போய் வெளியே பாருங்கள், படிக்காதவங்களாம் மேதையாக தான் இருக்கிறாங்க. வெளியே இப்போ ஒரு பொம்பளைங்களையும் நீங்கள் வெளியே எடுத்து பாருங்கள். சொந்த முயற்சியில் சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து கூட அவங்கவுங்க குழந்தைங்களை காப்பாற்றி வெளியே எடுத்து அவங்கள ஒரு பெரிய படிப்பு படிக்க வச்சு பெரிய லெவலில் ஆக்கிடுறாங்க. அதெல்லாம் படித்தவங்க தான் செய்யணும், படிக்காதவங்களாம் வெளியே வரணும் அப்படிலாம் இல்லை. தைரியம் ஒன்று இருந்தால் போதும், யார் வேணாலும் எதையும் சாதிக்கலாம். நீங்கள் வெளியே வாங்க, பொம்பளை பசங்களெல்லாம் தைரியம் கொடுங்க. உங்களுக்கு பிறகுற குழந்தைங்களுக்கும் தைரியம் கொடுத்து வளங்க. நீங்கள் எதை கொடுத்து வளர்க்குறீங்களோ இல்லையோ, தைரியத்தை முதல்ல சொல்லுங்கள். எதையும் சாதிக்க முடியும், வெளியே செய்யுங்கன்னு சொல்லுங்கள். இதுதான் இன்றைக்கி நான் மகளிர் தினத்துக்கு சொல்ல வேண்டிய மெசேஜ். என்னால் எனக்கு தெரிஞ்சுதான் சொல்கிறேன். அது உங்களுக்கு நான் என்னடா இவங்கெல்லாம் மெசேஜ் சொல்கிறாங்க நம்மளாம் அப்படிலாம் இல்லை. எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். இது உங்களுக்கு நான் சொன்ன பிடிச்சிருந்தா ஏற்றுக்குறீங்களோ ஏற்றுக்காது உங்கள் விருப்பம். ஏன்னா பொம்பளைங்கன்னா எல்லாரும் மனசுலையா பொம்பளை தானே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. பொம்பளைங்க நாங்கள் எங்களாலே முடியும், நாங்கள் எங்களாலே முடிஞ்சால் நீங்கள் தான் காப்பாற்றணும், இல்லை எங்களாலேயும் உங்களையும் காப்பாற்ற முடியும்னு சொல்லி வெளியே வாங்க. அன்னைக்கு எல்லாருமே சரிசமமாக ஆகிடுவோம். அதை தான் சொன்னேன் தவிர ஆம்பளைங்க மட்டும் பொம்பளைங்க வச்சு நான் சொல்ல வரல. தைரியத்தை மட்டும் நான் சொன்னேன். எல்லாம் அவ்வளோதான். இப்போல்லாம் 2 வயசு குழந்தைய பாலியல் பலாத்காரம்லாம் செய்கிறாங்க. இதெல்லாம் எல்லாம் நடக்குது. ஆனால் நம்மளுடைய கடமை என்ன தெரியுங்களா, பலாத்காரன்றது அவன் வெறித்தனமாக செய்கிறாங்க. அதுங்க நாய்களை பற்றி நம்ம பேசக்கூடாது. நம்ம குழந்தைங்களுக்கு குட் டச் பேட் டச் இதெல்லாம் சொல்லி கொடுத்து இந்த மாதிரிலாம் நீங்கள் இருக்கணுமா, உலகத்தில் இப்படி தான் ஆளுங்க இருக்கிறாங்க. அதனால் நம்ம எப்படியெல்லாம் சொல்லிக் கொடுத்து நம்ம குழந்தைய வளர்க்கணுமோ, படிப்புக்கு எப்படி இட்டுன்னு போய் எப்படி சொல்லிக் கொடுக்குறோம், ஏபிசிடி எப்படி சொல்லித்தரோம், அந்த மாதிரி இதையும் நம்ம சொல்லிக்கிறோம். ஏன்னா காலங்க அப்படி மாறி போச்சுக்கே. யாரு மேலேயும் நம்ம தப்பு சொல்ல முடியும். இப்போ ஒரு இடத்துக்கு போனால் நல்லவனாக இருக்கிறான், கெட்டவனாக இருக்கிறான். அந்த மாதிரி நாலு நல்லவங்களாக இருக்கிறாங்க, 4 கெட்டவங்களாங்கிறாங்க. அதனால்
நீங்கள் எல்லாரையுமே நம்ம தப்பு சொல்லிட முடியாது. பார்க்குற பார்வை மொத்தமே தப்பான பார்வைன்னு நம்ம சொல்லிட முடியாது. நம்ம வளர்க்குறது நம்ம குழந்தைக்கு நம்ம எப்படி சாப்பிட சொல்லி கொடுக்குறோமோ, இல்லை சாப்பிட்றதுக்கு எப்படி இப்படிதான் சாப்பிடணும்னு சொல்கிறோமோ, அந்த மாதிரி நம்மளால் முடிஞ்சதை நல்ல குட் டச் பேட் டச் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் இப்படிலாம் நடக்கும் சொல்லி கொடுத்தோன்னா அவங்க கொஞ்சம் உஷாராக டேலண்ட்டாக வருவாங்க. அதுக்காக நான் சொன்னேன், நம்ம பொம்பளை பசங்க நம்மளால் இப்போ இருக்கிற இதுக்கு இப்படிலாம் நம்மளால் காப்பாற்ற முடியும். நம்ம குழந்தைங்கள எல்லாத்துக்கும் நம்ம கூடவே போய் நிற்கவும் முடியாது. அதுங்கள்ட்ட அந்த தைரியத்தை சொல்லி கொடுத்தா மட்டும் தைரியமாக போகலாம். இல்லைன்னா அந்த குழந்தைங்க கூட எப்படி தெரியுங்களா, ஐயோ நீ அப்படி போயிடாதம்மா அப்படிலாம் செஞ்சால் எல்லா இடத்துக்கும் பயப்படுவாங்க, இன்னும் பயந்து உள்ள மூளையில் முடங்கிடுவாங்க. அப்படி செய்யாதீங்க. எல்லாருக்குமே இப்போத்துலேருந்தே கற்றுக் கொடுங்க. தைரியமாக போ, தைரியமாக பேசு, தைரியமாக இரு. ஆனால் உன்னை எந்த பார்வையில் பார்க்குறாங்க, எப்படி நீ நடந்துக்கணும் அப்படின்றத மட்டும் அவங்க சொல்லி கொடுத்தா போதும். அவங்க தன்னால் வளர்ந்துருவாங்க. நமக்கு அவங்க கூட போக வேண்டிய அவசியமே வராது. எனக்கு கைஸ் நான் சொல்ல வந்தது இவ்வளோ தான். ஆனால் இது அறிவுரையாக நினச்சா அறிவுரை. ஆனால் என்னடா இவங்கெல்லாம் போய் அறிவுரை சொல்கிறாங்க, நமக்கெல்லாம் தெரியாதா அப்படின்னு நினச்சேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச அறிவுரை தான். இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லணும்னு நினச்சேன். அதனால் நீங்கள் உங்களுக்கு இது சரி அப்படின்னா எடுத்துக்கோங்க. நான் ஒன்றும் தப்பாகவே யாரையும் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன். என்னம்மா நீ என்ன சொல்ல போகிற? அவள் அம்மாவை நிறைய சொல்லிட்டாங்க, இதில் நம்ம ஒன்றும் எக்ஸ்ட்ரா சொல்ல போகல. ஆனால் என்னென்னா உமன்ஸ் டே ஸ்பெசிஃபிக்காக ஏன் உமன்ஸ் டே அதிகமாக இருக்குன்னு எனக்கு புரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறது எப்படின்னா, பெண்களால் எதுவுமே முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு வகை சொல்கிறது தான். ஏன்னா நாங்களே ஒரு லேடிஸ் தான். நாங்கள் யூடியூப் ஆரம்பிக்கிறது டக்குன்னு ஒரு டிசைட் பண்ணி டக்குன்னு நாங்கள் எடுக்கலை. இதுக்கு பல வருஷமாக நாங்களும் போராடி செய்யலாமா வேண்டாமா, இதில் என்னென்ன கமெண்ட்ஸ் வந்துடும். ஆனால் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நினைச்சோன்னா நம்மளால எந்த ஒரு செயலுமே செய்ய முடியாது. நல்ல விதத்துல 90% இருக்கும்போது 90% நம்பி போகலாம். 10% நம்மள ஆவாதவங்களோ, நம்ம ஏதாவது பொம்பளை ஆச்சே இவங்களை எப்படி வேணா நம்ம சொல்லலாம்னு நினைக்கிற ஒரு 10% இருப்பாங்க. அவங்களுக்காக நம்ம ஒரு செயலை செய்யக்கூடாதுன்னு நினைச்சா நம்ம எல்லாருமே தோற்று போயிடும். அதனால என்ன சொல்ல வரோம்னா, உமன்ஸ் டேல எனக்கு அறிவுரை சொல்ற வயசுல, ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றது என்னன்னா, உங்களால முடிஞ்சு உங்க வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு இதை செய்யுமா, உன்னால முடிஞ்சதை செய்யி, இதுக்கு நாங்க துணை நிக்கிறோம் நீங்க சொன்னீங்கன்னாலே அவங்க ஏதோ ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வைப்பாங்க. பொம்பளைனா சமைக்கிறதுக்கும் துணி துவைக்கிறதுக்கோ இல்லை வீட்டில் வேலை செய்யறதுக்கோ ஆம்பளைங்களுக்கு அடிமையாக இருக்கணும்னு மட்டும் கிடையாது. அவங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க, அது உங்களோட டிஃபால்ட், நீங்கள் அப்படி இருப்பீங்க. ஆனால் அவங்கள விட்டு பாருங்களேன், அவங்களால முடிஞ்சதை உங்களுக்கு கெட்டது செய்ய மாட்டாங்க, பெருமை தான் வெளியில் படுத்திருப்பாங்க தவிர நீ என்ன பண்ணிட போற, உன்னால என்ன போகுது. அப்படி நம்ம வேலைக்கு போனாலும் வேலைக்கு போய் இவங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்குறோம்னு நினைச்சுக்கிறாங்க. அது பெண் சுதந்திரமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எங்கள் அம்மாவோட நான் ஒரு ரோல் மாடலாக வச்சு தான் இப்படி செய்யலாம். நான் ஃபஸ்ட்டு யூடியூப் எடுக்கணும் ஒரு சஜஷன் வைக்கும்போது, முடிஞ்ச வரைக்கும் நம்ம பெண்களை கொண்டாட முடியலனாலும் அவங்க அவமானப்படுத்தாமல் இருந்தால் சரி. முக்கால்வாசி நீங்கள் அடிமை மட்டும் படுத்தாதீங்க. ஏன்னா அவங்களாலையும் எல்லாமே சாதிக்க முடியும். அவங்களாலையும் ஒரு ஆம்பளையை பெருமைப்படுத்தவும் முடியும். ஆம்பளை தான் எப்பவுமே பொம்பளை பெருமைப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. பெண்ணாலே எல்லாமே முடியும். அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ரீடம் கொடுத்து பாருங்களேன், அவங்களும் சாதிச்சு காட்டுவாங்க. எங்கள் அம்மா எனக்கு ஒரு வகை ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. அதனால தான் என்னால் நான் ஒரு யூடியூப் ஆரம்பிக்கணும் சுலபம் கிடையாது, அது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு முக்கால்வாசி பொட்டன்ஷியலாக நீ செய்யுமா, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறது எங்கள் அம்மா. அந்த நம்பிக்கையில் தான். அதனால தான் சொல்கிறோம், பெண்களுக்கு நினச்சா எதையுமே சாதிக்க முடியும். அவங்க முட்டாளும் கிடையாது. அது நினச்சிட்டா அடிமையாக தான் வச்சுக்க முடியும்ன்ற அந்த தாட்டை யாரும் வச்சுக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களால் முடிஞ்சா பாராட்டுங்க, ஆனால் அவமானப்படுத்தாதீங்க. அவமானப்படுத்துறது எப்படின்னா, நீங்கள் உங்கள் அம்மாவை அவமானப்படுத்துகிற மாதிரி. ஒரு பெண்களை நீங்கள் திட்டுறீங்கன்னா அது உங்கள் அம்மாவோ உங்கள் கூட பிறந்த தங்கச்சியோ அவமானப்படுத்துகிற மாதிரி. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதுக்குன்னு என்னடா இவங்க தூக்கி தலைமையில வச்சு, நான் அப்படி சொல்லலை. அவங்களே ஒரு மனுஷனாக மதிச்சிங்கன்னா, அவங்களுக்கும் உணவு இருக்குது, சுகதுக்கம் எல்லாமே இருக்குன்னு தெரிஞ்சிங்கன்னா அவங்களுக்கான ஸ்பேஸும் நீங்கள் கொடுத்து பழகுது. ஏன்னா இன்னும் வரைக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கல, சுதந்திரத்தெல்லாம் நாலா பக்கம் எல்லாம் பேசிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் எங்களால் முடிஞ்சு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 தான் சொல்லியிருக்கோம். எனக்கு அவ்வளோ வயசுல எங்கள் அம்மா சொல்கிறாங்க, அவங்க முக்கால்வாசி எல்லாம் பார்த்துருப்பாங்க. நான் அவங்கள பார்த்துருக்கேன்ல இந்த வயசுல. ஸோ அதனால சொல்கிறேன், அதான் முடிஞ்ச வரைக்கும் பெண்களில் மட்டமாக நடத்தாது. அவ்வளோதான். என்னம்மா எனக்கு கூட இப்போ இவங்க என் பொண்ணு சொன்னது என்னன்னா, எங்கள் அம்மா சொன்னது, அதனால எங்கள் அம்மா எனக்கு ஃப்ரீடம் கொடுத்ததுனால நான் இந்த அளவுக்கு வந்தேன்னு சொன்னாங்க. எனக்கு இன்னும் கேட்க போனால் இப்போ நாங்கள் சொல்கிறோம்,
பெண்களை அடிமைப்படுத்துறாதீங்க, அவங்களும் ஈக்குவலாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. கரெக்டு. அதே எனக்கு ஒரு ஆண் தான் எனக்கு துணைங்க. எங்கள் அப்பா தான் என்ன வெளியில் போ, தைரியமாக இரு, தைரியமாக பேசு, ஏன்னா உனக்கு ஒரு பொண்ணு இருக்குது, நீ தைரியமாக இருந்தால் தான் அந்த பொண்ணு மேலே வரும், அந்த உன்னை வச்சு தான் அந்த குழந்தை வாழும், அதனால் நீ தைரியமாக இருக்கணும், தைரியமாக செயல்படணும், அந்த தைரியத்தை அந்த குழந்தைக்கு கொடு அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி என் கூட போகிற அண்ணன் தம்பிங்களும் ஒரு ஆம்பளைங்க, பொம்பளைங்க கிடையாது, அவங்களும் எங்களுக்கு சொன்னாங்க, எப்படி நீங்கள் தைரியமாக இரு, நீ தைரியத்தை அந்த பொண்ணுக்கு சொன்னாதான் அந்த குழந்தை அந்த மாதிரி தைரியமாக வேற இந்த இப்போ இருக்கிற சமூகத்தில் வளர முடியும் அப்படின்னு சொன்னாங்க. பெண்களை தான் நாங்கள் உயர்த்தி பேசுகிறோம். பெண்கள் தினத்தினால பெண்களை மட்டும் உயர்த்தி பேசுகிறோம்ல, எனக்கு சார்ந்த என் கூட இருந்த ஆம்பளைங்க எப்படி என் அப்பா என் அண்ணன் தம்பியெல்லாம் அப்படி பேசணும்னா தான் இன்றைக்கி நான் வெளியே வந்து நான் சொந்த கால தைரியமாக நின்று நான் படாத கஷ்டத்தை பட்டாலும் என் குழந்தைய தைரியமாக நிற்க வச்சு இன்றைக்கி நீயும் போய் தைரியமாக பேசுன்னு சொல்லியிருக்கேன். அதனால் யாருமே நான் ஆம்பளைங்களை குறையும் சொல்ல மாட்டேன், பொம்பளைங்களையும் தப்புன்னு சொல்ல மாட்டேன். கைஸ், நீங்கள் முடிஞ்ச வரலாம் ஆம்பளைங்க கூட பொம்பளைங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. அவங்க வந்து உங்களை எந்த விதத்துலையும் அசிங்கப்படுத்துறதோ பாதிப்போ உங்களுக்கு எதையுமே கொடுக்க மாட்டாங்க. அவங்க நம்மளை சப்போர்ட் கொடுத்தாங்கன்ட்டு உங்களுக்கு தான் கௌரவத்தை கொடுப்பாங்க. இது ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருந்துன்னு வச்சுங்களேன், அது எந்த பிரச்சனையுமே ஈகோன்றது அது உள்ளே வரவே வராது. ஈகோ வந்தாலுமே பிரச்சனை அங்கே வந்துடும். நீங்கள் அதை விட்டு கொடுத்து நம்மள மாதிரி தான் அவங்க நினச்சி வெளியே அனுப்புங்க. நீங்கள் கண்டிப்பாக அந்த குடும்பமே சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கு வரப்போகிற குழந்தையும் அதேமாரி விட்டு கொடுத்து உங்களை பார்த்து வளரும். அதை மட்டும் நீங்கள் செஞ்சால் போதுங்க. இதுக்கு மேலே நான் ஒன்று அறிவுரை சொன்னால் யாருக்கும் பிடிக்காது. இல்லை, கடைசியில் பூமர். ஆமாம், பூமர் ஆண்டி பேச வந்துட்டாங்க, பேசுவீங்க வேணாம், நான் இதோட நிறுத்திக்கிறேன். ஏன்னா மகளிர் தினத்தில் எங்களுக்கு சொல்லணும்னு சொன்னதை மட்டும் சொன்னோம். இது எடுத்துக்காத உங்களோட சாய்ஸு. ஆனால் எடுத்துக்கினா நல்லா தான் இருக்கும், ஒரு குடும்பமும் வளரும். நான் அதை தான் சொல்லுவேன். Happy Women's Day. Happy Women's Day, Mommy. அவ்வளோதான்.
அவ்வளோதான் கைஸ். ஏன்னா இன்னைக்கு வந்து மகளிர் சிறப்பு மகளிர் தினம் வந்து எப்படியோ சிம்பிளாக தான் பண்ணோம், சிம்பிளாக தான் முடிக்குது எங்களுக்கு. ஏதோ காலையில் நினச்சோம் ஒரு மகளிர் தினத்தை ஏதோ ஒரு வகையில் நம்ம சிம்பிளாக செலிப்ரேட் பண்ணோம்னு நினச்சோம். அது எங்களால் முடிஞ்சவங்களும் ஒரு சின்னதாக செலிப்ரேட் பண்ணோம். என்னம்மா? ஆமாம், நான் எல்லாம் எங்களால் முடிஞ்சு இன்னைக்கு வெளில வந்தோம். நான் அம்மாவுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தேன், அம்மா எனக்கு ஒரு gift கொடுத்தாங்க. அதை நான் வீடியோவில் ஆட் பண்ணுறேன். நல்லா இருக்கான்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். லாஸ்ட்டாக எண்டிங் வந்து பர்கரில் முடிக்கிறோம். ஏன்னா பர்கர் சாப்பிடாம எங்களுக்கு அது ஒரு அட்டாச் ஆகிடுச்சு. ஸோ அதனால் பர்கர் கிங்கில் பர்கர் ஆட் பண்ணியிருக்கோம். சரி, புதுசாக ஒரு ஐஸ்கிரீமும் ட்ரை பண்ணலான்னு பார்க்குறோம். இன்னைக்கு டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. என்னம்மா? ஆமாம், இப்படிதான் வச்சு நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் ஒன்று செய்யுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற மகளிருக்கும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற வாழ்த்து அவங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்டாக இருக்கும், ஒரு சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் ஒரு பொன் பொருளோ பணமோ எதையோ கொடுக்கலனாலும் ஒரு அவங்க வீட்டில் இருக்கிற அம்மாவோ பொண்ணோ தங்கச்சியோ யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு நீங்கள் ஒரு வாழ்த்து சொல்லுங்கள். அப்போ அவங்களுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்கும். இதை முடிஞ்சால் நீங்கள் சொல்லுவீங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். நீங்கள் இது யார் யார் சொல்கிறீங்க, இல்லை யார் யார் இது மாதிரி செலிப்ரேட் பண்ணீங்கன்றதை எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னம்மா? ஆமாம், உங்களால் முடிஞ்சு ஒரு கிஃப்ட்ஸ் வாங்கி தர முடியலனாலும் அட்லீஸ்ட் ஒரு வாழ்த்து சொன்னாலே அதுவே லேடிஸ்க்கு ஒரு பெரிய கிஃப்டாக இருக்கும். நாங்கள் அப்படி நினைக்கிறோம், மற்றவங்களுக்கு தெரியல. அந்த ஒரு வாழ்த்து சொன்னாலே அந்த டே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். எங்களால் முடிஞ்சு நாங்கள் இது இப்படி செலிப்ரேட் பண்ணோம். நாங்கள் எங்கள் ஃபேமிலியை எங்களுக்கு செலிப்ரேட் பண்ண மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு பிடிச்சிருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சவோ நம்புறோம். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. as well as உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. கீழே இன்ஸ்டாகிராம் ஐடி தரோம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறோம். ஏன்னா நாங்கள் வந்து என்னடா அறிவுரை அதிகமாக சொன்ன மாதிரி இல்லை. ஒரு உமன்ட நீங்கள் மதிக்கணும். அது எப்படி நான் ஒருத்தர் சொல்லி திருந்துவாங்க சொல்லுவாங்க. ஒரு படத்தில் சொன்னால் இந்த படத்துலேருந்து ஒரு வார்த்தையை நாங்கள் திருந்தணும்னு சொல்லுவாங்க. எங்கள் பேச்சு கேட்கலனாலும் பரவாயில்ல. ஆனால் நாங்களும் ஏதோ யூடியூப் ஆரம்பித்து ஒரு பெண் தானே நாங்களும் ஆரம்பிச்சிருக்கோம் யூடியூப்பில். எங்களால் முடிஞ்சு ஏதோ ஒரு நல்ல விஷயம் சொல்லணும்னு நினச்சி நாங்கள் சொன்னோம். இது தப்பாக எடுத்துக்காதீங்க. இது தப்பாக இருந்தால் இதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாங்கள் ஏதோ நாங்கள் தப்பானதை எதுவும் சொல்லாம இல்லை. ஏன்னா எப்படி நாங்கள் ஒருத்தருக்கு வந்து வெளியில் வந்து தப்பான அறிவுரை யாருக்கும் கொடுக்க மாட்டோம். ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சுது. ஏன்னா சில பெண்களை நம்மளும் மதிக்கணும், நீங்களும் மதிக்கணுன்றதுக்காக சொல்கிறோம், அவ்வளோதானே தவிர நாங்கள் வேற எதுவும் சொல்லலை. அதே மாதிரி தான் நான் உமன்ஸ் இருந்தாலும் எங்களுக்கு அது சொல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது இந்த வாட்டி யூடியூப் ஆரம்பிச்சு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்த உமன்ஸ் டே. ஸோ அதனால இது சொன்னோம், அவ்வளோதான். என்னம்மா வீடியோ முடிச்சு? எதுவாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நீங்கள் குழந்தைங்கள இருந்தே கற்றுக் கொடுக்கறத நல்லதை மட்டும் அவங்களுக்கு இதை சொல்லிக் கொடுங்க. தைரியத்தை வளர்த்தா மட்டும் போதும், அதுவே நல்லது. அதனால இந்த மகளிர் தினத்தில் சொல்லணும்னு நினச்சி சொன்னோம், வேற எதுவும் இல்லை. என்னம்மா முடிச்சிடலாமா? வீடியோ முடிச்சிடலாமா? பாய்.